தற்போது நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ளது. இன்று காலை இந்த குற்ற வழக்கில் சேர்க்கப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள் என மகிழா நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பை பதிவு செய்திருந்தார். தண்டனை விவரங்கள் இன்று பிற்பகலில் இடம்பெற வாய்ப்புகள் உண்டு என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருடைய தண்டனை விவரங்கள் என்ன என்று வெளியாக இருப்பதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. 9 பேர் மீதும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தற்போது 9 பேருமே குற்றவாளிகள் என்று நீதிபதி அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த 9 பேருக்கும் என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்பட இருக்கிறது என்ற செய்தி இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தண்டனை விவரங்களை வாசிக்க தற்போது நீதிபதி அவர்கள் வருகை புரிந்ததாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை விவரங்கள் வாசிக்க தற்போது நீதிபதி வருகை புரிந்திருப்பதாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கோவையிலிருந்து எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். நாடை பெரும் பரபரப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் இடையே தற்போது இந்த தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி அவர்களால் வாசிக்கப்பட இருக்கிறது. இது குறித்தான தற்போது கிடைக்கப்பெற்ற தரவுகள் காளிதாஸ். வணக்கம் சூர்யா. இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தற்பொழுது இன்று சற்று நேரத்தில் தீர்ப்பு விவரங்களை நீதிபதி நந்தினி வழங்கியிருக்கிறார். மேலும் இன்று காலை இந்த முக்கிய குற்றவாளியான 9 பேர் குற்றவாளிகள் என்று நீதிபதி அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் பிற்பகல் 12 மணி அளவில் இவர்களின் தண்டனை விவரங்கள் குறித்து அறிவிக்கப்படும் என்று நந்தினி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது நீதிமன்றம் வளாகத்தில் குற்றவாளிகள், நீதிபதி, வழக்கறிஞர்கள் மீண்டும் நீதிமன்ற அறைக்குள் தற்பொழுது சென்று உள்ளனர். தீர்ப்பின்படி தண்டனை விவரங்கள் வாசிக்கப்பட உள்ளனர். இன்றும் சட்ட நேரத்தில் தண்டனைகள் வாசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இந்தியா முழுவதுமே பரபரப்பாக பேசப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை 9 பேர் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினர் இதற்கு வரவேற்பு கொடுத்து பட்டாசு வெடிக்கும் மற்றும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடியிருந்த நிலையில் இந்த தீர்ப்பில் முக்கியமாக பாத்தீங்கன்னா 250க்கு மேற்பட்ட பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய அரசு தரப்பு மூலமாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வழக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி நந்தினி தெரிவித்த நிலையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடந்த வாரம் 77 நீதிபதிகள் மாற்றப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த 77 நீதிபதிகளையும் இந்த பொள்ளாச்சி வழக்கு விசாரிக்கும் நீதிபதி நந்தினியும் வேற கோர்ட்டு, கரூர் கோர்ட்டிற்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த வழக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதனால இந்த வழக்கிற்காக மீண்டும் இந்த நீதிபதி நந்தினி இந்த வழக்கை தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கு இப்ப முதலில் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டு செய்த நிலையில் அடுத்த 20 நாட்களில் சிபிசிஐடி வழக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 40 நாளில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது கோவை சிறப்பு சிபிஐ கோர்ட்டில் இந்த வழக்கானது தற்பொழுது நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளி 9 பேரை இன்று காலை சேலம் சிறையிலிருந்து கோவை நீதிமன்றத்துக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர். இங்கு அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வளாகம் சுற்றியும் அந்த சிபிஐ சிறப்பு கோர்ட்டு முன்பாகவும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்து ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக நீதிமன்றம் முதல் தளத்தில் இந்த தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் அந்த பகுதியில் இந்த வழக்கு சம்பந்தமாகப்பட்ட நீதிபதி, வழக்கறிஞர்கள், குற்றவாளிகள் மட்டுமே அந்த முதல் தளத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்ற வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நீதிமன்றத்தில் யாரும் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. மேலும் இன்னும் சற்று நேரத்தில் வழக்கு அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் அனைவரும் ஆவலாக பரபரப்பாக இந்த வழக்கு குறித்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். சூர்யா, நீதிபதி அவர்களுக்கு பணிமாறுதல் வழங்கப்பட்ட நிலையிலும் கூட
உயர்நீதிமன்ற உத்தரவால் நிறுத்தப்பட்டு தற்போது நாடு எதிர்பார்க்கக்கூடிய இந்த பரபரப்பு தண்டனை விவரங்கள் தற்போது நமக்கு கிடைக்க இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்க இருக்கு. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காளிதாஸ், கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மிக முக்கிய ஆதாரமாக பார்க்கப்பட்டது. 50 பேருடைய சாட்சியங்கள் ஒருபுறம் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களில் பல சாட்சியங்கள் அளிக்கப்பட்டதாகவும் செய்தி. குறிப்பாக விஞ்ஞான ரீதியாக, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக அந்த ஆதாரங்கள் மீட்கப்பட்டதாக நமக்கு செய்தி கிடைக்கப்பட்டது இல்லையா? இது பற்றின கூடுதல் விவரங்கள் காளிதாஸ். கண்டிப்பா சூர்யா, கடந்த வாரம் தமிழகத்துல 77 நீதிபதிகள் மாற்றம் செய்யப்பட்டனர். இதில் குறிப்பாக இந்த சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் நீதிபதியாக நந்தினி என்பவர் நீதிபதியாக பதவி வகித்து வந்திருந்தார். அவரும் கரூருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கின் முக்கியத்துவம் அறிந்த உயர்நீதிமன்றம் அவரை தற்போது இந்த வழக்கிற்காக மட்டும் அவரை இங்க பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நீதிபதியை மாற்றினால் இந்த வழக்கின் தன்மை மாறப்படும் என்று கருதி நீதிபதியை மாற்றாமல் இதே நீதிபதியை வைத்து தற்பொழுது இந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த வழக்கில் இவர்கள் விஞ்ஞான ரீதியாக மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள், அப்புறம் இந்த பாலியல் காளிதாஸ், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க.